திரு குமரகுரு, எப்படி இருக்கு? அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த எண்ணங்களை அல்லது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற வரைக்கும் காங்கிரஸுடைய அறிக்கை இருக்குன்னு திரு ஏழன் சொல்றாரு. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பிஜேபி என்னெல்லாம் முன்வைக்குது? அறிக்கை வரலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பிரதமருடைய கேரண்டின்னு சில விஷயங்களை சொல்றீங்க. அப்படி எதையெல்லாம் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த சேனலுக்கு வாழ்த்துக்கள். எங்க அறிக்கை இன்னும் வரல, தேர்தல் அறிக்கை வர வேணும். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். டிஎம்கே மாதிரி இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா 21 எலெக்ஷன் வந்து இல்லை, 21 கட் பண்ணி இங்கே பேஸ் பண்ணிடலாம். 26 ரெடியாக இருக்காங்க, 29 அதே ரெடி இருக்காங்க. ஒரே இதுதான். பட் இங்க முடிச்சோன்னு நீங்க பேசலாம். தேர்தல் அறிக்கை சொல்றேன். எங்கள்கிட்ட தேர்தல் களம்னாலே வாத பிரதிவாதங்கள் தானே. தேர்தல் அறிக்கை அதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, இது வரைக்கும் செஞ்சதை சாதனையே சொல்றோம். ஏன்னா அங்க இருந்துகிட்டே நாங்க இனிமேல் இதை பண்ண போறோம்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்பீங்க. அதனால ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். அது மோடி கேரண்டி, அது கண்டிப்பா மக்களுக்கு சேர்ந்திருக்கு, இன்னும் சேரப்போகுது. ஆனா அதே காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, படிச்சவங்களா இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு ஃபேமிலி கொடுக்க போறோம்னாங்க. குறைந்தபட்சம் பார்த்தாலே 150 கோடி மக்கள் 15% இருக்குன்னு சொல்றாங்க. கம்மியா மினிமம் பாத்தீங்கன்னா 22 லட்சம் கோடி வருஷத்துக்கு. இது எப்படி கொடுப்பாங்கன்னு ஒரு பக்கம். அதே மாதிரி எம்எஸ் இல்ல முதல் கட்ட கருத்து மட்டும் சொல்லிட்டோம், அப்புறம் நீங்க நோட் பண்ணிட்டு பேசலாம். நான் தான் மேனிஃபெஸ்டோ கேரண்டின்னு சொல்லிட்டுங்க. மக்கள் பேசிட்டு இருக்காங்க, நான் திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது எம்எஸ்பி கொடுப்பேன்னு சொன்னாங்க. குறைந்த ஆனா ஒரு சின்ன இது மட்டும், பொதுவா கேரண்டி எதுக்கு கொடுப்போம்னா புதுசா வரப்போறதுக்கு தான் கேரண்டி கொடுப்போம், ஏற்கனவே இருக்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம். இல்ல நாங்க திருப்பி வரப்போறோம்ல, கண்டிப்பா அது ஒன்று நிறுத்த மாட்டோம். போயிட்டு மக்கள் எப்பவும் போல அதே உங்களுக்கு கிடைக்கும்ன்றதான் கேரண்டி. எம்எஸ்பி வந்து கொடுக்கணும்னா 25-28 பொருள் கொடுக்கணும்னா குறைந்தபட்சம் 35 லட்சம் கோடி ஆகும்னு சாதாரணமா சொல்றாங்க. இவங்க அதுவும் கொடுக்கறன்னு சொல்லிருக்காங்க. இவங்க சொல்றது எல்லாம் போட்டு பார்த்தா மொத்த பட்ஜெட் 44 லட்சம் கோடி தான் இந்தியாவுக்கு. எப்படி 1 கோடி வேணும் போல இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கான கேரண்டி என்னெல்லாம் சாத்தியம். அதாங்க நான் வந்து மீண்டும் சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு நான் இதை கொடுக்க போறேன், தமிழ்நாட்டுக்கு இதை செய்ய போறேன், அப்புறம் செய்யாம இருக்கிறது இல்ல. இந்தியா முழுக்க ஜல்ஜீவன் திட்டமா எல்லாருக்கும் வரும், ரோடா எல்லாருக்கும் வரும், வந்தே பாரதா எல்லாத்துக்கும் வரும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க போறேன். நீங்க சொல்றது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஆட்சியிலையும் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். குறிப்பா ஸ்பெசிபிக்கா ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா சில டிமாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அதுதான் இப்ப தூத்துக்குடியில அவுட்டர் போர்ட் இது வரைக்கும் யாரும் யோசிச்சு கூட பார்க்கல. அவுட்டர் போர்ட் கொடுத்துருக்கோம், மெட்ரோ ரயில் எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன சொல்றோம்னா, நீங்க சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப என்ன காங்கிரஸ் ஒரு பெரிய காமெடினா, மீனவர்கள் மீது தாக்குதல் நிறுத்துவோம்ன்றாங்க. இதை பார்த்துட்டு சிரிக்காம இருக்காங்க பாருங்க. மீனவர்கள் மேல தாக்குதல் நடத்தது எப்போ? அந்த 10 ஆண்டுல. இப்போ கைது பண்றாங்க, வெசல்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? கச்சத்தீவுன்னு சொன்னோம். அதை உடனே இப்ப எடுக்கிறீங்களான்னு கேட்கிறோம். நாங்க எடுக்கல, முதல்வர் 21 லெட்டர் அனுப்புறாரு. இதை என்ன பாருங்க, கச்சத்தீவு மீட்க முடியாதுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்றோம். நாங்க யாரையுமே அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் சொல்ல, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு தேர்தல் நேரத்துல எடுக்கிறாங்க. அதனால என்ன ஒண்ணும் இல்லைங்க. இப்போ அரசாங்கத்தில் இருக்க லெட்டருக்கு போடுறாருன்னா அவர் ரிப்ளை பண்ணல, நீங்க தாங்க கொடுத்தீங்க, அதனாலதான் பிரச்சனை. தாக்குதல் எங்க நடந்துச்சு மீனவர்கள் மேல? எங்கேயுமே நடக்கல. இல்லாத ஒண்ணு சொல்லிட்டு திருப்பி நீட் என்னாச்சு? நீட் அவர் எழிலன் டாக்டர் அவர் நல்லா தெரியும், அவர் தனியா கூட்டு சொன்னாலே சொல்லிருப்பாரு, நீட்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கன்னு. இனிமேல் என்ன பண்ண போறாங்க பசங்க எல்லாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? கோட்டையை நோக்கி போய் எங்களை விட்டுருங்க. ஸ்டாண்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர் அடுத்த சுற்றுல சொல்லுவாரு. நான் சொல்றது அவர் விருப்பம் இல்ல, பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா சொல்லுவாரு. பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா நம்ம கிட்ட பவர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல இருக்குன்னு கேட்டிருப்பாரு. மக்களா பார்த்து, ஸ்டூடெண்ட்ஸா பார்த்து, இனிமேல் எங்களை தொல்லை பண்ணாதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்ற வரைக்கும் இந்த நீட் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க டாஸ்மாக் பத்தி சொன்னாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நேத்து கூட டாஸ்மாக் பத்தி ஒரு கேள்வி கேட்கும் போது உதயநிதி சொல்றாரு, எங்க தாத்தாக்கு ஓட்டு போட்டீங்களா? 2016 போட்டிருந்தா வந்திருக்கும்லன்றாரு. இப்ப 2021 இவங்க தான் இருக்காங்க. இது மாதிரி அறிவுபூர்வமான கேள்விகள் எங்க பதில் சொல்ல முடியாது. நாங்க சொல்றது எல்லா விமர்சனக்குள்ளதான் இருக்கீங்க. என்ன சொல்ல போறோம், நீங்க என்னதான் நீங்க பொருளாதாரத்தை பத்தி எங்க மேல என்ன சொன்னாலும், 5வது பொருளாதாரம்ன்றது உண்மை. நேத்து 75,000 போயிருக்கு சென்செக்ஸ், நிப்டியும் அதிகபட்சம் போயிருக்கு. நீங்க என்னதான் பொய் சொன்னாலும் உண்மை வெளியில தான் வரும். எக்கானமியை யாரும் போர்வை போத்தி மறைக்க முடியாது. பொருளாதார நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குது. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இங்க ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா? அது எவ்வளவு தூரம் வாக்காளர்களே அல்லது வாக்குல தீர்மானிக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2006 இருந்து தான் அந்த தேர்தல் அறிக்கையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா அதிமுக வந்து
அதை ஒரு சீரியஸா எடுக்காம 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்ங்கிற காலத்துல இருந்தே வாக்குறுதி அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிக்கையா ஃப்ரேம் பண்றது இப்ப இந்த டிவிங்கிற ஒரு விஷயம் அந்த அதுதான் மக்களை வந்து கவரதாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி அப்கோர்ஸ் எலக்ட்ரல் அரித்மெட்டிக் இருக்கு, அதுல தான் ஜெயிச்சு வந்தாங்க, அது வேற விஷயம். பட் இப்படி இருந்தால் கூட ஒரு பேசுபொருள் ஆகிறது, மேனிஃபெஸ்டோ பேசுபொருள் ஆகிறது 2006 தேர்தலில் தான். அதன் பிறகுதான் இப்ப காங்கிரஸ்னுடைய 2019 மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா அது தாமஸ் பிகெட்டி அந்த மாதிரியான மேலை நாட்டில் இருக்கின்ற எக்கனாமிக் அறிஞர்களை வைத்து செய்தார்கள். அது நல்ல ஒரு அறிக்கை தான். ஆனால் அது என்னன்னா டாப் டவுன் அப்ரோச் இருந்தது. இந்த திமுக மாதிரி இருக்கின்ற ஒரு பாட்டம் அப் அப்ரோச் கிடையாது. இந்த முறை மறுபடியும் அந்த பாட்டம் அப் அப்ரோச் அவர்களுக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. மோடி கேரண்டி என்ற விஷயத்துல வந்து அவங்களை பொறுத்தவரை இதுவரை நாங்க என்ன செய்திருக்கோம், அது அதனுடைய பேஸ் தான் அவங்க வந்து வாக்கு சேரிக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் அது வந்து எடுபடாது. ஏனென்றால் மோடி கேரண்டினா ஒரு எய்ம்ஸ் தெரியுது, மோடி கேரண்டினா ஒரு நம்மளுடைய சிஎம்ஆர்களுக்கு காசு கொடுக்காத தெரியுது, மோடி கேரண்டினா தூத்துக்குடியிலும் சென்னையிலும் வெள்ளம் வந்த சமயத்தில் காசு கொடுக்காத தெரியுது. அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடாத. திராவிட கட்சிகளுடைய இந்த அறிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? அவங்க மாநில உரிமைன்னு 2 பேருமே லார்ஜ்லி திமுகவுடைய மேனிஃபெஸ்டோங்கிறது மாநில உரிமை சார்ந்தது அப்படின்னு வைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் மாநில உரிமை அப்படிங்கறதா பாக்குறாங்களா, அல்லது தேசிய அளவில் ஒரு கட்சி யார் ஆட்சிக்கு வரணும் அந்த பார்வை இருக்கு? அதை எப்படி பார்க்க வேண்டியது? நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டுடைய அறிக்கைகள், அது அதிமுக அறிக்கையானாலும் சரி திமுக அறிக்கையானாலும் சரி கூர்ந்து கவனத்தை வந்து ஈர்த்திருக்கிறது. அது இந்தியா அளவிலேயே வந்து ஈர்த்திருக்கிறது. அது ஏன் ஈர்த்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலேயும் வருகின்ற அந்த மைன்யூட் அந்த இது டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்டென்ஷன் டு டீடைல் 2 அறிக்கையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் பல விஷயங்கள்ல வந்து சில இது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் மட்டும் தான் வருதே தவிர எல்லாரும், அது அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி டெஃபினட்டாக மாநில உரிமைக்காகவும் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகத்தான் நிலை கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.